அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஃபானா சமையல் அறையில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜ் குருமா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, பிரிஞ்சி இலை, தக்காளி 4, வெங்காயம் 3, 1/4 கிலோ கோஸ், கேரட் 1, உருளைக்கிழங்கு 1. வெஜிடேபிள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். குக்கரில் கொஞ்சம் ஆயில், பட்டை, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. ஆஃப் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் இதையெல்லாம் நல்லா வதக்கிட்டு கேரட், கோஸ், உருளைக்கிழங்கு, உப்பு, வீட்டில் அரைச்ச மசாலா நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்களும் வீட்டில் அரைச்ச மசாலா இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சக்தி தனியாத்தூள் அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு இதை கொதிக்க விடுங்க. கொதி வர வரையும் இங்கே தேங்காய் பாதி, வெங்காயம், உடச்ச கடலை, சோம்பு கொஞ்சம் இது எல்லாம் நல்ல நைஸ் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. வெஜ் குருமா நல்ல கொதி அந்த காயெலாம் வெந்துட்டதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டு தண்ணியை கலக்கி ஊற்றிக்கோங்க. தண்ணி அளவு அதிகமானதுனால உப்பு கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு 4 விசில் விடணும். ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் எடுங்க. வெஜ் குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கவே. நீங்கள் இது தோசைக்கு, இட்லி, ரொட்டி இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வெஜ் குருமா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.